வணக்கம் வியூவர்ஸ். பயணம்தான் வாழ்க்கை. கருவறையிலிருந்து பயணிச்சாதான் பூமியை அடைய முடியும். கல்லறையை நோக்கி பயணிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கும் போக முடியும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த நிலையிலும் கல்விக்காகவோ காசுக்காகவோ காதலுக்காகவோ நாம பயணிச்சுட்டு தான் இருக்கும். இப்படி வாழ்க்கையின் எத்தனையோ பயணங்கள்ல நமக்கு முழுதும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரது இறைவனை நோக்கிய புனித பயணம் மட்டும்தான். அதுல ஒண்ணு டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். இது பழமையான குகை கோயில். மூலவர் 6 மாசம் மட்டுமே இருப்பாரு. அமைஞ்சிருக்கிறதோ கல்லும் கரையும் கடும் குளிருடைய இமயமலையில. மக்கள் இக்கோயிலின் மூலவரை பார்க்க ஸ்ரீநகர்ல இருந்து 141 கிலோமீட்டர் தூரம் நடந்து போறாங்க. இதுல எல்லாமே ஒத்தையடி பாதை. அவங்க துணைக்கு கூடவே கங்கையும் வருது. சில இடத்துல உயிரை பணயம் வச்சு கூட பிரயாணம் பண்ணணும். பயணம் நடைவேகத்தை பொறுத்து 2-3 நாள் கூட நீளலாம். தங்குறதுக்கு இடையில எந்த ஹோட்டல்ஸோ இல்ல, வெட்ட வெளிதான். ஆனா பசிக்கு உணவு அறுசுவையா போற வழியெல்லாம் கிடைக்குது. செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட எந்த நவீன கருவிகளும் இங்க செயல்படாது. இருந்தாலும் இந்த மக்கள் மகிழ்ச்சியா முழு மன நிம்மதியோட கொஞ்சமும் உற்சாகம் குறையாம ஒவ்வொரு நாளும் பிரயாணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 6 லட்சத்துக்கும் குறையாம பக்தர்கள் உலகின் எல்லா மூலையிலிருந்தும் இங்க வந்து நடந்து போறாங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? இயற்கையா உருவாகும் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்கத்தான். ரொம்ப நாளா சிருஷ்டியின் ரகசியத்தை சொல்ல சொல்லி பார்வதி சிவனை வற்புறுத்தினாங்களாம். அதுக்குன்னு சிவன் தேர்ந்தெடுத்த தனிமையான இடம்தான் அமர்நாத். இந்த ரகசியத்தை யாரும் கேட்க கூடாதுன்னு பஹல்கம்ங்கிற இடத்துல நந்தியையும், சண்டன் வரியில சந்திரனையும், மகா கணேஷ் மலையில கணபதியையும், பஞ்ச் தரணியில பஞ்சபூதங்களையும் இப்படி அமர்நாத்துக்கு வர்ற வழியெல்லாம் காவல் வச்சாராம். கடைசியா இங்க வந்து அமர்நாத் குகைய சுத்தி நெருப்பு வளையத்தை தோற்றுவிச்சு யாரும் வர முடியாதபடி செஞ்சு அப்புறமா பார்வதிக்கு சிருஷ்டியின் ரகசியத்தை சொன்னாராம் சிவபெருமான். இவ்வளவு எச்சரிக்கையா இருந்தும் 2 அன்னப்பறவைகள் மட்டும் முட்டையா சிவனோட ஆசனத்துக்கு அடியில தங்கிட்டதாம். பின்னாடி அவைகள் பிறந்து இறப்பில்லாம சிரஞ்சீவியா இன்னமும் சிருஷ்டி ரகசியத்தை கேட்டதால இருக்காம். இவ்வளவு கஷ்டங்களையும் பொருட்படுத்தாம எல்லோரும் அமர்நாத் யாத்திரைக்கு போக காரணம் இதுதான். ஒரு முறை இங்க வந்து புனித நீராடி இறைவனை கண்ணார தரிசிச்சாலே போதும். எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாம போயிடும். அந்த ஒரு நொடிக்காகத்தான் இவ்வளவும். இப்படிப்பட்ட பக்தர்களோட நம்பிக்கைய என்னன்னு சொல்றது? எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வந்தும் இந்திய ராணுவ கட்டுப்பாடுகளையும் தாண்டியும் இவங்களை போக தூண்டுறது எது? இதுக்கு பேர் தான் பக்தியா? இதுதான் இறை நம்பிக்கையா? ஒண்ணுதான் சொல்ல தோணுது, அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.